டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ, இசை உங்கள் உடல் இனி 20 வயது இளமையின் ஸ்போர்ட்ஸ் கார் அல்ல. 70 ஆண்டு பழைய பழுதடைந்த என்ஜினை தொடர்ந்து பயன்படுத்தினால் அது வெடித்துவிடும். 75 வயதுக்கு மேல் இருந்தால் உடற்பயிற்சியின் விதிகளை 180 டிகிரி திருப்பி மாற்ற வேண்டும். அப்போதுதான் உயிர் பிழைக்க முடியும். கடந்த மாதம் எங்கள் இலங்கை மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 78 வயது திரு பெரேரா அவர்களின் கதையை உங்களுக்கு சொல்கிறேன். இவர் எங்கள் பகுதியில் ஆரோக்கியத்தின் தூதுவராக அறியப்பட்டவர். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து ஜாகிங் செய்வார். வார இறுதியில் பையை மாட்டிக்கொண்டு மலைகளில் ஏறுவார். சக பெரியவர்கள் கைத்தடி பயன்படுத்தும் போது இவர் ஷார்ட்ஸ் அணிந்து திடமான கன்று தசைகளை பெருமையாக காட்டினார். மது அருந்துவதில்லை, புகையிலை பிடித்ததும் இல்லை. ஆனால் ஒரு நாள் காலை வழக்கம் போல் பூங்காவில் ஓடும்போது திடீரென ஊக்கென்ற சத்தத்துடன் விழுந்தார். கடந்து சென்றவர்கள் உடனடியாக 109 அவசர சேவையை அழைத்து அவரை அவசர அறைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் நிலைமை மிக மோசமாக இருந்தது. இதயம் அதிர்ச்சி நிலையில் இருந்தது மற்றும் விழுந்தபோது இடுப்பு எலும்பு வரை சிக்கலான முறிவு ஏற்பட்டிருந்தது. பின்னர் நினைவு திரும்பிய திரு பெரேரா என்னை பிடித்துக் கொண்டு அநீதியாக கண்ணீர் வடித்தார். டாக்டர், நான் எதை தவறாக வாழ்ந்தேன்? மற்றவர்கள் மது அருந்தும் போது நான் உடற்பயிற்சி செய்தேன், மற்றவர்கள் தூங்கும் போது நான் நடந்தேன். ஆனால் எனக்கு ஏன் இப்படி நடந்தது? அன்புள்ளவர்களே, இது உண்மையில் அதிர்ஷ்ட குறைவால் ஏற்பட்டதா? இல்லை. நிதானமாக சொல்கிறேன். திரு பெரேரா 70களின் உடலை வைத்துக்கொண்டு 20களை போல உடற்பயிற்சி செய்ததால் விழுந்தார். கார் உதாரணத்தை பார்ப்போம். இங்கே 70 ஆண்டு பழைய கிளாசிக் கார் ஒன்று உள்ளது. பராமரிப்பு மிகச் சிறப்பாக இருந்ததால் வெளிப்புறம் பளபளப்பாக இருக்கிறது. ஆனால் உள்ளே என்ஜின் எப்படி இருக்கும்? உதிரி பாகங்கள் பழுதடைந்துள்ளன, பொருத்தங்கள் தேய்ந்துள்ளன, என்ஜினின் நெகிழ்வு குறைந்துள்ளது. இந்த காரை நெடுஞ்சாலையில் வெளியே கொண்டு சென்ற மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டினால் என்ன ஆகும்? வெளித்தோற்றம் எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் என்ஜின் அங்கேயே வெடித்துவிடும். மனித உடலும் அதே போலத்தான். 75 வயதுக்கு மேல் நமது உடலில் இதயம், இரத்த குழாய்கள், எலும்புகள், தசைகள் முற்றிலும் வேறு தன்மைக்கு மாறிவிடும். இதயம் தோல் பை போல கடினமாகிவிடும். இரத்த குழாய்கள் நெகிழ்வை இழக்கும். எலும்புகள் துளைகள் நிறைந்த ஸ்பஞ்ச் போல மாறிவிடும். ஆனால் மனம் இன்னும் இளமையாக இருப்பதால் அல்லது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தால் என் உடலின் என்ஜின் நிலையை புறக்கணித்து எக்ஸிலை அழுத்தி விடுகிறோம். இது உடற்பயிற்சி அல்ல, என் உடலுக்கு நான் செய்யும் வன்முறை. இன்று நான் மருத்துவராக உங்களிடம் உள்ளத்துடன் வேண்டுகிறேன். மருத்துவமனையில் ஒருபோதும் விரிவாக சொல்லாத 75 வயதுக்கு பிறகு உடனடியாக நிறுத்த வேண்டிய ஆபத்தான உடற்பயிற்சி 6 வகைகள் உள்ளன. மேலும் உங்கள் பழுதடைந்த என்ஜினை சூப்பர் கார் போல நீண்ட நாட்கள் ஓட்ட வைக்கும் உண்மையான உடற்பயிற்சி முறை தனியாக உள்ளது. இப்போது காகிதம் மற்றும் பேனாவை எடுங்கள், அல்லது உங்கள் பிள்ளைகளை அழைத்து இந்த வீடியோவை ஒன்றாக பாருங்கள். இன்றைய உள்ளடக்கத்தை மட்டும் சரியாக தெரிந்து கொண்டால் முன்னால் இருக்கும் 20 ஆண்டுகளில் மருத்துவ செலவு கோடி ரூபாயை மிச்சப்படுத்தலாம். மேலும் முக்கியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு சுமையாக இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் ஆரோக்கியமான வயோதிகத்தை அனுபவிக்கலாம். இன்றைய வீடியோ உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தால் லைக் பட்டனை ஒரு முறை அழுத்துங்க. உங்கள் சிறிய அக்கறை யாரோ ஒருவரின் உயிரை காப்பாற்றும் அதிசயமாக மாறும். சரி, இப்போ முழுமையாக தொடங்கலாம். இப்போது நான் சொல்லும் 3 உடற்பயிற்சிகள் 75 வயதுக்கு மேல் இருந்தால் இன்றே உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லை, சிந்திக்க கூடாது. இது வெறும் பணத்தை மிச்சப்படுத்துவதல்ல, உங்கள் உடலை பாதுகாக்கும் உயிர் பிழைப்பு விதி. திரு பெரேரா தீவிர சிகிச்சை பிரிவில் என்னிடம் கேட்டார். நான் தினமும் காலையில் செய்த ஜாகிங் என்னை கொன்றது என்று சொல்வது அர்த்தமுள்ளதா என்றார். நான் உறுதியாக ஆம் என்றேன். முதலாவதாக நீங்க உடனடியாக நிறுத்த வேண்டியது மூச்சு தொண்டை வரை வரும் ஜாகிங். பல பெரியவர்கள் தவறாக நினைக்கிறார்கள். உயர்வை வழிய வழிய மூச்சு வாங்க இருந்தால்தான் உடற்பயிற்சி என்று நினைக்கிறார்கள். இளமையில் கற்ற சாமானிய அறிவு. ஆனால் 75 வயதுக்கு பிறகு இந்த அறிவு உங்கள் இதயத்தை நிறுத்தும் விஷயமாக மாறும். ஏன் அப்படி? நமது இதயம் இளமையில் ரப்பர் பலூன் போல மென்மையாக இருக்கும். இரத்தம் உள்ளே வரும்போது விரிவடைந்து பலமாக வெளியேற்றும். ஆனால் 70 ஆண்டுகளுக்கு மேல் ஓய்வில்லாமல் ஓடிய இதயம் இப்போது தடித்த தோல்பை போல கடினமாகிவிட்டது. மருத்துவ ரீதியாக இதய விரைப்பு அதிகரித்துள்ளது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் திடீரென ஓடி இதய துடிப்பை உயர்த்தினால் என்ன ஆகும்? கடினமான இதயம் வேகமாக துடிக்கும். ஆனால் இரத்தத்தை போதுமான அளவு ஏற்கவும் வெளியேற்றவும் முடியாது.
இறுதியில் இதய தசைக்கு தானே இரத்தம் செல்லாத பற்றாக்குறை நிலை வரும். எளிதாக சொன்னால் இதய மூச்சு திணறுகிறது. அதனால்தான் நன்றாக ஓடும்போது திடீரென ஊக்கென்று விழுந்து விடுகிறீர்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? அளவுகோல் ஒன்றுதான். அருகில் உள்ளவருடன் உரையாட முடிகிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். நண்பருடன் நடந்தபடி நேற்று பார்த்த தொலைக்காட்சி நாடகத்தை பற்றி பேசினால் எந்த தடையும் இல்லை என்றால் அது மருந்து. ஆனால் மூச்சு வாங்கி பேச முடியவில்லை என்றால் உடனடியாக நிறுத்துங்கள். அது உடற்பயிற்சி அல்ல, இதயத்தை பிடித்து நெருக்கும் சித்திரவதை. இரண்டாவது மலையேற்றம். சரியாக சொன்னால் மலையிலிருந்து கீழே இறங்கும் செயல். திரு பெரேராவும் அதே இறங்கும் பாதையில் விபத்தை சந்தித்தார். அன்புள்ளவர்களே, மலையில் ஏறும்போது சிரமமாக இருப்பதால் கவனமாக செல்கிறீர்கள். ஆனால் இறங்கும் போது மனம் மகிழ்ச்சியாகவும் காலடி இலேசாகவும் இருப்பதால் துள்ளி துள்ளி இறங்குகிறீர்கள். அந்த நொடியில் உங்கள் முழங்கால் முழு எலும்பு சுருக்கப்பட்டு நொறுங்குகிறது. இறங்கும் போது முழங்காலுக்கு ஏற்படும் அழுத்தம் உடல் எடையின் 3 மடங்கு 4 மடங்கு. எடை 60 கிலோ இருந்தால் இறங்கும் போது முழங்கால் 200 கிலோவுக்கு மேல் தாங்க வேண்டும். பழைய டைரல் டம் ட்ரக் சுமையை ஏற்றி ஓட்டுவது போல. மேலும் பயங்கரமானது விழுதல். 70களுக்கு பிறகு விழுந்து இடுப்பு எலும்பு முறிந்தால் அது வெறும் முறிவு அல்ல, மரண தூதுவரின் அழைப்பு என்று சொல்லப்படும் அளவுக்கு பயங்கரம். புள்ளி விவரப்படி இடுப்பு எலும்பு முறிவு நோயாளிகள் அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் 2 ஆண்டுகளுக்குள் இறக்கும் வாய்ப்பு 70% மேல். அறுவை சிகிச்சைக்கு பிறகும் இறப்பு விகிதம் அதிகம். எலும்பு முறிந்து இறப்பது அல்ல, படுத்திருக்கும் போது திசைகள் அனைத்து முருகிவிடும். நுரையீரல் அழற்சி மற்றும் படுக்கை புண்கள் வந்து நுரையீரல் தொற்றால் இறக்கிறீர்கள். ஆகவே தயவு செய்து மலை உச்சியை அடைய வேண்டும் என்ற ஆசையை விடுங்கள். கட்டாயம் செல்ல வேண்டும் என்றால் காரில் நுழைவு வரை சென்று பிளாட் சுற்றுப்பாதையில் மட்டும் நடக்குங்கள். மலையில் சென்றால் கட்டாயம் 2 மலை ஊன்றுகோல்களை பயன்படுத்தி முழங்காலுக்கு போகும் சக்தியை கைகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவது எதிர்பாராததாக நினைக்கலாம். உடனடியாக குளிர்ந்த நீர் குளியல் அல்லது குளிர்ந்த நீரில் நீச்சல். தொலைக்காட்சியில் ஆரோக்கிய ரகசியம் என்று குளிர்காலத்தில் ஆற்றில் குதிப்பது அல்லது குளிர்ந்த நீர் தேய்ப்பது என்று சிலர் வருகிறார்கள் அல்லவா? 75 வயதுக்கு மேல் உள்ள பெரியவர்களுக்கு அது தற்கொலை செயல் போன்றது. நமது உடல் திடீர் வெப்பநிலை மாற்றத்துக்கு மிகவும் பலவீனமானது. குறிப்பாக சூடான நீரிலிருந்து திடீரென குளிர்ந்த நீருக்கு செல்லும் போது அல்லது வெப்பமான கோடையில் குளிர்ச்சிக்காக குளிர்ந்த நீரில் குதிக்கும் போது குளிர் அதிர்ச்சி எதிர்வினை ஏற்படும். குளிர்ந்த நீர் தோளில் படும் நொடியில் உடல் முழுவதும் இரத்த குழாய்கள் மின்சார அதிர்ச்சி போல உடனடியாக சுருங்கிவிடும். இரத்த குழாய்கள் சுருங்கினால் உள்ளே ஓடும் இரத்த அழுத்தம் என்ன ஆகும்? பைத்தியக்காரத்தனமாக உயரும். அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் மூளை இரத்த குழாய் வெடிக்கும் அல்லது இதயம் முடக்கம் அடையும். உண்மையில் குளியல் அறையில் குளிர் தொட்டியில் நினைவிழந்து அழைத்து செல்லப்படும் பெரியவர்கள் மிகவும் அதிகம். நீச்சல் நல்லது, முழங்காலுக்கு அழுத்தம் இல்லாமல் மிகச்சிறந்த உடற்பயிற்சி. ஆனால் நீர் வெப்பநிலை உடல் வெப்பத்துக்கு ஒத்த மிதமான வெதுவெதுப்பான நீர் தொட்டியாக இருக்க வேண்டும். உங்கள் பகுதி நீச்சல் குளத்தில் உடல் வெப்ப ஒழுங்குபடுத்தும் தொட்டி அல்லது வெதுவெதுப்பான நீர் தொட்டி தனியாக உள்ளது. அங்கே மெதுவாக நீரில் நடக்குங்கள். அது உங்களை உயிர் பிழைக்க வைக்கும் வழி. இப்போது நான் சொன்ன இந்த 3 ஜாகிங் இடங்கள் குளிர்ந்த நீர் நீச்சல். இவை உங்கள் இதயத்தையும் எலும்புகளையும் நேரடியாக தாக்கும் மிக வலிமையான எதிரிகள். ஆனால் இது முடிவல்ல. அடுத்த பகுதியில் சொல்லும் 3 வகைகள் இன்னும் நுட்பமானவை, இன்னும் கொடியவை. ஜிம்முக்கு செல்லும் அல்லது கோல்ஃப் மைதானத்துக்கு செல்லும் நண்பர்கள் மற்றும் சைக்கிள் ஓட்டுபவர்கள் அடுத்த உள்ளடக்கத்தை தெரியாவிட்டால் உண்மையில் பெரிய பிரச்சனையில் சிக்குவீர்கள். இந்த வீடியோ உங்கள் உயிரை பாதுகாக்கும் கவசமாக அமைய வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு அன்பான நண்பர்களுக்கும் உடனடியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லது பகிர்ந்தால் பெரிதாகும். சரி, இப்போது இன்னும் முக்கியமான அடுத்த கதைக்கு செல்வோம். இப்போது இன்னும் நுட்பமான ஆபத்தான உடற்பயிற்சி 3 வகைகளை சொல்கிறேன். முன்பு சொன்ன ஜாகிங் அல்லது மலையேற்றம் சிரமமாக இருப்பதால் நடுவில் நிறுத்திவிடலாம். ஆனால் இப்போது சொல்லும் விஷயங்கள் மகிழ்ச்சி கொடுப்பதால் அல்லது உடல் நன்றாக இருப்பது போல உணர்வதால் நிறுத்த முடியாது என்பதே பிரச்சனை. அதுதான் உங்களை இன்னும் பெரிய பொறியில் சிக்க வைக்கிறது. 4வதாக ஒருபோதும் செய்யக்கூடாத செயல் மூச்சை பிடித்தபடி கனமான பொருள்களை தூக்கும் தசை வலிமை உடற்பயிற்சி. இன்று தசை செல்வம் என்று ஜிம்முக்கு செல்லும் பெரியவர்கள் மிகவும் அதிகம். மிகச் சிறப்பான விஷயம். ஆனால் பிரச்சனை சக்தி பயன்படுத்தும் முறை கனமான எடையை தூக்கும் போது நாம் அறியாமல் ஹக் என்று மூச்சை பிடித்துக் கொள்கிறோம். இதை மருத்துவ சொல்லில் வால்சால்வா சுவாசம் என்று சொல்கிறார்கள். மூச்சை பிடித்தால் வயிற்று அழுத்தம் உயர்ந்து சக்தி பயன்படுத்த சுலபமாக இருக்கும். ஆனால் அந்த நொடியில் இரத்த அழுத்தம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அளவுக்கு உயரும்.
வழக்கமாக 120 இரத்த அழுத்தம் இருந்தவரும் மூச்சு பிடித்து சக்தி பயன்படுத்தும் நொடியில் உடனடியாக 200 250 வரை உயரும். பழுதடைந்து பலவீனமான மூளை இரத்த குழாய்களில் அழுத்தம் நிறைந்த பிரஷர் குக்கர் போல அழுத்தம் உயரும். என்ன ஆகும்? மூளை அனியூரிசம் இருப்பவர்கள் அங்கேயே இரத்த குழாய் வெடித்து மூளை இரத்த கசிவு வரும். உண்மையில் திரு பெரேராவின் நண்பர் ஒருவர் ஜிம்மில் பெஞ்ச் பிரஸ் செய்யும் போது பக்கவாதம் வந்து அரை உடல் முடக்கமடைந்தார். தசையை கொஞ்சம் வளர்க்கலாம் என்று முயன்று வாழ்நாள் முழுக்க சக்கர நாற்காலி வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டார். அப்படியானால் தசை வலிமை உடற்பயிற்சி செய்யாதீர்கள் என்றால் இல்லை, மூச்சை மட்டும் பிடிக்காமல் இருந்தால் போதும். சக்தி பயன்படுத்தும் போது, அதாவது தூக்கும் போது வாய் வழியாக ஹூ என்று மூச்சை வெளியேற்றுங்கள். மூச்சு துவாரத்தை திறந்து வைத்தால் இரத்த அழுத்தம் ஒருபோதும் திடீர் உயர்வு அடையாது. மேலும் கனமான எடை ஆசை வேண்டாம். இலேசான எடையுடன் முறைகளை அதிகரிக்குங்கள். நாம் பாடி பில்டர் ஆக போவதில்லை. 5வது, 1 மணி நேரத்துக்கு மேல் ஓய்வில்லாமல் ஓட்டும் சைக்கிள். சைக்கிள் முழங்கால் எலும்புக்கு உடல் எடை ஏறாததால் மிகச்சிறந்த உடற்பயிற்சி. ஆனால் இங்கே கொடிய பொறி உள்ளது. அதுதான் சேடில். கடினமான மற்றும் குறுகலான சேடிலில் அமர்ந்து 1 மணி 2 மணி நேரம் பெடல் அழுத்தினால் நமது உடலின் பெரினியம், அதாவது பின்புறம் இடையில் உள்ள முக்கிய பகுதி நசுக்கப்படும். இங்கே கீழ் உடலுக்கு செல்லும் முக்கிய நரம்புகள் மற்றும் இரத்த குழாய்கள் நெடுஞ்சாலை போல செல்கின்றன. ஆனால் சேடில் அந்த நெடுஞ்சாலையை இறுக்கமாக அடைத்துவிடும். குழாயை காலால் அழுத்தினால் நீர் வராதது போல கால்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் தடைபடும், நரம்புகள் நசுக்கப்படும். ஆண்களுக்கு புரோஸ்டேட் பாதிக்கப்படும், பெண்களுக்கு சிறுநீர் கசிவு அல்லது இடுப்பு வலி மோசமாகும். தீவிரமானால் கால்களில் உணர்வு இழப்பு அல்லது நொண்டல் வரும். இதை உடற்பயிற்சி பலன் என்று தவறாக நினைத்து தொடர்ந்து ஓட்டுகிறீர்கள். பின்னர் நரம்புகள் நிரந்தரமாக பாதிக்கப்பட்டு நடக்கவே சிரமமாகிவிடும். சைக்கிள் ஓட்டும் போது 30 நிமிடம் ஓட்டினால் உடனடியாக இறங்கி 5 நிமிடம் நடக்க வேண்டும். தடைபட்ட இரத்த குழாய்களை திறக்க நேரம் கொடுக்க வேண்டும். கடைசி 6வது, கோல்ப ஸ்விங்கில் அதிகப்படியான சுழற்சி இயக்கம். கோல்ப விளையாடும் பெரியவர்கள் தூரத்துக்கு உயிரை பணியம் வைக்க வேண்டாம். கோல்ப ஸ்விங் முதுகெலும்பை பிடியும் திருகு இயக்கம். இளம் முதுகெலும்பு தண்ணீர் ஊறிய துண்டு போல திருகினாலும் தாங்கும். ஆனால் 70களின் முதுகெலும்பு வறண்ட மரக்களை போல, ஆஸ்டியோபோரோசிஸால் உள்ள காலியான டின்கேன் போல நிலை. இதனொடியில் திடீரென திருகினால் முதுகெலும்பு எலும்பு உடைந்து நசுங்கிவிடும். இதை முதுகெலும்பு அழுத்த முறிவு என்று சொல்கிறார்கள். இன்னும் பயங்கரமானது, எலும்பு முறிந்தாலும் முதலில் இடுப்பு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறது என்று தவிர்த்து விடுவார்கள். பிளாஸ்டர் ஒட்டி மீண்டும் கோல்ப விளையாட செல்வார்கள். பின்னர் முதுகெலும்பு முழுவதும் சரிந்து விட்டால் முதுகு வளைந்து உயரம் குறையும். முதுகெலும்பு சரிந்தால் விலா எலும்புகள் இறங்கி நுரையீரல் மற்றும் வயிற்றை அழுத்தும். மூச்சு விடவும் சிரமம், செரிமானமும் இல்லாமல் இறுதியில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் நுரையீரல் அழற்சிக்கு இட்டு செல்லும். முதுகெலும்பு முறிவு நோயாளிகளின் 5 ஆண்டுகளுக்குள் இறப்பு விகிதம் 60% அடையும் காரணம் இதுதான். கோல்ப விளையாடும் போது ஸ்விங் அளவை பாதியாக குறையுங்கள். முதுகை சுழற்றுவது அல்ல, கைகளால் மட்டும் இலேசாக அடிக்க வேண்டும். நண்பர்களுக்கு நான் இன்னும் திடமாக இருக்கிறேன் என்று காட்ட முயன்று மீதி வாழ்க்கையை படுக்கையில் கழிக்க நேரிடும். சரி, இப்போது வரை சொன்ன 6 வகைகள்: ஜாகிங் இறங்கல், குளிர்ந்த நீர், குளியல் மூச்சு பிடித்தல், நீண்ட நேர சைக்கிள், முழு ஸ்விங் கோல்அப். இந்த உடற்பயிற்சிகள் 75 வயதுக்கு மேல் உள்ள பெரியவர்களுக்கு உடற்பயிற்சி அல்ல, உழைப்பும் தண்டனையும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? மூச்சு மட்டும் விட்டுக்கொண்டு வாழ வேண்டும் என்று கோபப்படுபவர்கள் இருப்பார்கள். இல்லை, திரு பெரேராவும் என்னிடம் அதே போல கோபப்பட்டார். ஆனால் பிறந்த திரு பெரேரா இப்போது நான் தயாரித்த ரூட்டீனை பின்பற்றி உடற்பயிற்சி செய்து 10 ஆண்டுகள் இளமையாக தெரிகிறார். மருத்துவ செலவு 1 ரூபாய் கூட இல்லாமல் வீட்டில் பூங்காவில் யாரும் பின்பற்றக்கூடிய 75 வயது பொருத்தமான உயிர் பிழைப்பு உடற்பயிற்சி ரூட்டீன். மேலும் உங்களுக்கு மிகவும் ஆர்வமான கேள்விகள் வரை அடுத்த பகுதியில் தெளிவாக தீர்க்கிறேன். இன்றைய வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் அறிவிப்பு அமைப்பு பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள். உங்கள் ஆரோக்கிய மருத்துவராக மேலும் சிறந்த தகவல்களுடன் பதிலளிக்கிறேன். சரி, இப்போது உண்மையான தீர்வை சந்திக்க செல்வோம். திரு பெரேராவும் முதலில் அரை மனதுடன் இருந்தார். டாக்டர், இதனால் உடற்பயிற்சி ஆகுமா? மிகவும் சுலபமானது அல்லவா என்றார். ஆனால் சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு திரு பெரேரா கைத்தடியை வீசிவிட்டு எனக்கு கட்டை விரல் உயர்த்தினார். உங்கள் பழுதடைந்த என்ஜினை சூப்பர் கார் போல பராமரிக்கும் தினசரி 4 கட்ட உயிர் பிழைப்பு ரூட்டீன் இப்போது வெளியிடுகிறேன். முதலாவது, காலை 7 மணி நடை கட்டம். கண் விழித்த உடனே எழுந்து நிற்க வேண்டாம்.
இரவு முழுவதும் ஓய்வெடுத்த இதயத்துக்கு திடீரென ஸ்டார்ட் கொடுத்தால் அழுத்தம் வரும். ஆர்த்தோஸ்டாடிக் லோ பிளட் பிரஷர் காரணமாக விழும் அபாயம். படுக்கையில் படுத்தபடியே 5 நிமிடம் மட்டும் முதலீடு செய்யுங்கள். கணுக்காலை அசைத்து நீட்டி முழங்காலை மடித்து இடது வலது ஆட்டுங்கள். என்ஜினை சூடாக்குவது இந்த 5 நிமிடம் தினத்தின் நிலையை தீர்மானிக்கும். இரண்டாவது காலை 10 மணி பாதுகாப்பான ஓட்டம் கட்டம். காலை உணவு உண்டு செரிமானமானதும் பிளாட் நடைபயிற்சி செய்யுங்கள். மலை அல்லது ஏற்றம் பாதைகளை தவிர்க்கவும். ஆஸ்பால்ட்டுக்கு பதிலாக மண் பாதை அல்லது டயர் மெத்தை போடப்பட்ட பூங்கா நல்லது. இப்போது மிக முக்கியமானது முன்பு சொன்ன உரையாடல் சோதனை. நண்பருடன் பேசிக்கொண்டு அல்லது ரேடியோ கேட்டபடி பாடலாம் என்ற வேகத்தில் சரியாக 30 நிமிடம் மட்டும் நடக்குங்கள். மூன்றாவது மதியம் 3 மணி என்ஜின் பராமரிப்பு கட்டம். வீட்டில் நாற்காலியில் அமர்ந்து எலாஸ்டிக் பெயிண்ட் உடற்பயிற்சி செய்யுங்க. இதுதான் முக்கியம். நடைபயிற்சி மட்டும் மேல் உடல் தசைகள் மற்றும் கோர் தசைகளை உருவாக்காது. 5000 ரூபாய் பெயிண்ட் வாங்கினால் போதும். நாற்காலியில் அமர்ந்து பேண்டை 2 கைகளாலும் இழுத்து அல்லது காலில் போட்டு தள்ளும் இயக்கங்களை செய்யுங்கள். மூச்சை ஹூ என்று வெளியேற்றியபடி இழுத்தால் இரத்த அழுத்த கவலை இல்லாமல் பாதுகாப்பாக தசைகளை உருவாக்கலாம். நான்காவது மாலை 7 மணி 3வது கட்டம். பகுதி நீச்சல் குளம் வெதுவெதுப்பான நீர் தொட்டியில் நடைபயிற்சி. தினம் முழுவதும் உடல் எடையை தாங்கிய முழங்கால் மற்றும் இடுப்பை நீரின் மிதப்பு சக்தியால் ஓய்வெடுக்க வைப்பது. நீரில் உள்ள எதிர்ப்பு காரணமாக நடைபயிற்சி மட்டுமே நிலத்தில் உள்ளதை விட 2 மடங்கு உடற்பயிற்சி பலன் தரும். இதுதான் திரு பெரேரா பின்பற்றிய ரூட்டீன். பணமும் செலவாகாது, முழங்காலும் பாதிக்காது, இதயமும் சுகமாக இருக்கும். சரி, இங்கே உங்களுக்கு மருத்துவ அறையில அடிக்கடி கேட்கும் 3 கேள்விகள் உள்ளன. இதுவரை தெரிந்து கொண்டால் முழுமையாகிவிடும். முதலாவது கேள்வி, டாக்டர் நடக்கும்போது கால்கள் வெடிக்கும் போல வலிக்கிறது, இதுவும் உடற்பயிற்சி பலனா? மிக முக்கியமான கேள்வி. வலியில் பொய்யான ஆபத்து, உண்மையான ஆபத்து உள்ளன. நடக்கும்போது கால்கள் வலித்தால் இடுப்பை முன்னால் குனிந்து அல்லது சுருங்கி அமர்ந்தால் வலி மறைந்தால் இது எலும்பு குழாய் சுருக்கம். சுருக்கமாக சொன்னால் ஷாப்பிங் கார்ட் நோய். இது சிரமமானது மட்டுமே, உயிருக்கு உடனடி ஆபத்து இல்லை. ஆனால் நடக்கும்போது கால்கள் வலித்து நின்றாலும் தொடர்ந்து வலிக்கும் அல்லது கால்கள் குளிர்ச்சியாக உணர்ந்தால் இது உண்மையான ஆபத்து. மேல் நுனி இரத்த குழாய் நோய் என்று கால்களின் இரத்த குழாய்கள் முழுவதும் அடைபட்டுள்ளன. கால்களின் இரத்த குழாய்கள் அடைபட்டிருப்பது இதய இரத்த குழாய்கள், மூளை இரத்த குழாய்களும் அடைபடும் அறிகுறி. இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். உடனடியாக இதய நோய் பிரிவு அல்லது இரத்த குழாய் பிரிவுக்கு செல்ல வேண்டும். இரண்டாவது கேள்வி, கை கால்கள் போகிறது ஆனால் வயிறு மட்டும் பிதுங்கி வெளியே இருக்கிறது. கென்மா ஒருபோதும் சரியல்ல. இது சிலந்தி வடிவ உடற்பயிற்சி மருத்துவ சொல்லில தசை இழப்பு பருமன். இது தடித்த பருமனை விட இறப்பு விகிதம் மிக அதிகம். தசை போன இடத்தில் உள் கொழுப்பு புகுந்துள்ளது. இந்த உள் கொழுப்பு அழற்சி தொழிற்சாலை. தீர்வு ஒன்றுதான், சோறு அளவை குறைக்க வேண்டாம், புரதத்தை அதிகரிக்குங்கள். உள்ளங்கை அளவு இறைச்சி, மீன் தொழுப்பு, முட்டை கட்டாயம் உண்ண வேண்டும். மேலும் முன்பு சொன்ன நாற்காலியில் அமர்ந்து செய்யும் பேண்ட் உடற்பயிற்சியால் தசைகளை நிரப்புங்கள். மூன்றாவது கேள்வி, விலை உயர்ந்த ரன்னிங் ஷூ அல்லது ஸ்மார்ட் வாட்ச் உதவுமா? நேர்மையாக சொல்கிறேன், பல லட்சம் ரூபாய் உபகரணங்கள் வாங்கும் பணத்தில் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு சென்று இதய நுரையீரல் உடற்பயிற்சி சுமை பரிசோதனை, ஆங்கிலத்தில் சிபிடி என்று சொல்வார்கள். இதை ஒருமுறை செய்து கொள்ளுங்க. என் இதயம் எந்த அளவில் சிரமப்படுகிறது, எங்கு வரை பாதுகாப்பு என்று எண்களில் தெளிவாக வரும். என் உடலின் என்ஜின் கொள்ளளவை சரியாக தெரிந்து கொண்டு உடற்பயிற்சி செய்வது விலை உயர்ந்த காலணியை விட 100 மடங்கு முக்கியம். அன்புள்ளவர்களே, உடற்பயிற்சி தீவிர பயிற்சி அல்ல, என் உடலை பராமரிக்கும் ஆறுதலாக இருக்க வேண்டும். இன்று கற்ற ரூட்டீன் மற்றும் அறிவு சிரமமானதல்ல அல்லவா? இன்றிலிருந்து உடனடியாக பாதுகாப்பான வயோதிக உடற்பயிற்சியை தொடங்குவேன். என் உடலை நேசிப்பேன். உறுதி செய்தவர்கள் கமெண்டில் செயல்படுத்தல் என்ற 2 வார்த்தை மட்டும் எழுதுங்க. உங்கள் அந்த சிறிய உறுதி 3 நாட்கள் உறுதியை 30 ஆண்டு பழக்கமாக மாற்றும். கமெண்ட் பகுதியில் ஒருவருக்கொருவர் ஊக்குவித்தால் இன்னும் நன்றாக இருக்கும். சரி, இப்போது கடைசியாக ஆரோக்கியத்தை மீட்ட திரு பெரேராவின் தோற்றத்துடன் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பும் கடைசி வேண்டுகோளை சொல்கிறேன். சில நாட்களுக்கு முன் வெளியேற்றம் 1 ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளிநோயாளி பரிசோதனைக்கு வந்த திரு பெரேராவை சந்தித்தேன். முன்பு போல வெடிக்கும் கன்று தசைகளை பெருமைப்படுத்தி உயர்வை வாசனையுடன் வரவில்லை. அதற்கு பதிலாக மிக அமைதியான மற்றும் மென்மையான முகத்துடன் சிகிச்சை அறை கதவை திறந்தார். திரு பெரேரா சிரித்தபடி என்னிடம் சொன்னார், டாக்டர், முன்பு மலை உச்சியை அடைய முடியாவிட்டால் நான் முதிர்ந்து விட்டேன் என்று கோபப்பட்டேன். ஆனால் இப்போது பிளாட் பாதையில்
பேத்தியின் கையை பிடித்து நடக்கும் என் 2 கால்களும் அவ்வளவு நன்றியுடன் இருக்கிறது. இப்போதுதான் உண்மையான உடற்பயிற்சி என்று தெரிந்தது. ஆம் அன்புள்ளவர்களே, திரு பெரேரா இனி முழு சக்தியுடன் மலை ஏறுவதில்லை, மூச்சு வாங்கி ஓடுவதும் இல்லை. ஆனால் எவரையும் விட ஆரோக்கியமாக இருக்கிறார். இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பியது, முழங்கால் வலியும் மறைந்தது. மேலும் முக்கியமாக முகத்தில் அமைதி நிறைந்துள்ளது. தன் உடலை வெல்ல முயன்ற பிடிவாதத்தை விட்டுவிட்டு தன் உடலை புரிந்து அரவணைக்கும் ஞானத்தை தேர்ந்தெடுத்ததால் இன்று நீண்ட நேரம் நான் சொன்ன வார்த்தைகளில் 3 மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, 75 வயதுக்கு மேல் உடற்பயிற்சி தீவிர பயிற்சி அல்ல. அருகிலுள்ளவருடன் சிரித்தபடி உரையாட முடியும். அளவு மூச்சு, இயல்பாக வரும் வேகம், இது உங்களை உயிர் பிழைக்க வைக்கும் தங்க விதி. இரண்டாவது, வெளித்தோற்றத்துக்கு ஏமாற வேண்டாம். விலை உயர்ந்த மலை உடை மற்றும் தசை உடல் அமைப்பை விட முக்கியம் என் இதயம் மற்றும் இரத்த குழாய்கள் தாங்கக்கூடிய பாதுகாப்பான எல்லையை அறிவது. மூன்றாவது, இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டாம். இப்போதும் எங்கோ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கனமான எடையை தூக்கும் அல்லது கடினமான மலையேறும் அன்பான நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் பகிருங்கள். ஒரு உயிரையாவது காப்பாற்ற முடிந்தால் மருத்துவரான எனக்கு அதைவிட பெரிய திருப்தி இல்லை. நான் மருத்துவமனையில் 20 ஆண்டுகளாக எண்ணற்ற நோயாளிகளின் இறுதியை பார்த்திருக்கிறேன். அதில் மிகவும் வருத்தமானது, கொஞ்சம் முன்பே தெரிந்திருந்தால் தடுக்கக்கூடிய பிரிவுகள். இன்றைய இந்த வீடியோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உறுதியான சுவராக அமைய வேண்டும் என்று உள்ளம் நிறைந்து விரும்புகிறேன். உங்கள் ஆரோக்கியமான வயோதிகத்தை முடிவு வரை கவனிப்பேன். இன்றும் பாதுகாப்பாக ஒரு நாளை கழித்து நாளை காலையும் ஆரோக்கியமாக கண்விழிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அன்பான குடும்பத்துடன் நீண்ட நாட்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள். இதுவரை இலங்கை மூத்தவர்களின் ஆரோக்கிய மருத்துவர் டாக்டர் இந்திகா பெர்னாண்டோ நல நாள்.